நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைச்சு குப்பை தொட்டியில வீசின ஒரு பழைய லேப்டாப்ல பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிட்காயின் இருந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஹம் அத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய ஒரு பழைய பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ள பல தலைமுறைகளுக்கு தேவையான ஒரு மாபெரும் புதையல் யாருமே இல்லாம தூங்கிட்டு இருக்கு. ஆமா, ஆனா அது உங்களால தொடக்கூட முடியாது. இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் ஹோவல்ஸ் அப்படிங்கிற நபருக்கு இது வெறும் கற்பனை கிடையாது, இதுதான் அவரோட நிஜம். கரெக்ட். சுமார் 750 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள பிட்காயின் இருக்கிற ஒரு ஹார்ட் டிரைவ அவர் தெரியாம குப்பையில வீசிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் குப்பமேட்ட தோண்ட அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டு போராடிட்டு இருக்கார். அந்த மன உளைச்சல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல 100 கோடி ரூபாய் உங்க கை கட்டுற தூரத்துல இருக்கு, ஆனா அதை எடுக்க ஒரு சின்ன சாவி இல்ல. இன்னைக்கு நாம அலச போறதும் இப்படிப்பட்ட ஒரு த்ரில்லிங்கான உலகத்தை பத்தி தான். ஆமா, இன்னைக்கு நாம 2 முக்கியமான தரவுகள ஆழமா பார்க்க போறோம். ஒன்னு, டிஜிட்டல் சொத்து மீட்பு பத்தின ஒரு இன்டர்வியூ. ரெண்டாவது, இந்த நான் கேவைசி டார்மண்ட் வாலெட்ஸ் பத்தின ஒரு டெக்னிக்கல் பேப்பர். ஜேம்ஸ் ஹோவல்ஸ் கதையை கேட்கும்போதே ஒரு விதமான பதற்றம் வருதில்ல? ஆனா பாத்தீங்கன்னா, இது அவர் ஒருத்தருக்கு மட்டும் நடந்த கதை இல்ல. கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு இருக்கிற நிஜ உலக டிஜிட்டல் பொருளாதாரத்துல பலரோட உண்மையான நிலைமை இதுதான். சட்டோஷி நாக்கமோட்டோ பிட்காயினை உருவாக்குன அந்த ஆரம்ப காலத்துல, அதாவது 2009 இருந்து 2012 வரையிலான டைம்ல ஒரு பிட்காயினோட மதிப்பு வெறும் சில சென்ட்டுகள் தான். ஓ, அதனால மக்கள் அதை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்களா? ஆமா, மக்கள் அவங்களோட சாதாரண கம்ப்யூட்டர்ல அதை மைனிங் பண்ணாங்க. இது ஏதோ ஒரு இன்டர்நெட் விளையாட்டு காசுன்னு நினைச்சு அந்த wallet.dat அப்படிங்கிற மெயின் ஃபைலோட பாஸ்வேர்டுகளை ரொம்ப கேர்லெஸ்ஸா கையாண்டாங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு தொலைக்கிறது, இல்லனா எப்படியும் பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கும்னு அலட்சியமா விடுறது, இப்படிதானே? அதேதான். இன்னைக்கு அந்த மாதிரி உறங்குற வாலெட்கள்ல பல பில்லியன் டாலர்கள் முடங்கி கிடக்கு. தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, சட்டோஷி காலத்து வாலெட்கள்ல மட்டும் 1.1 மில்லியன் பிட்காயின்களும், தொலைஞ்சு போன மத்த வாலெட்கள்ல 2.6 மில்லியன் பிட்காயின்களும் இருக்கு. வாவ், அந்த நம்பர்ஸை கேட்கும்போதே தலை சுத்துது. 2.6 மில்லியன் பிட்காயின்கள். சரி, இப்போ என்கிட்ட அந்த பழைய லேப்டாப் கிடைச்சிருச்சுன்னு வச்சுப்போம். அந்த wallet.dat ஃபைலும் அதுல இருக்கு. அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட முடியாதா? வாய்ப்பே இல்ல. அது ஒரு சாதாரண பூட்டு கிடையாது. கடலுக்கடியில ரொம்ப ஆழத்துல கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான கப்பலோட இரும்பு கதவு மாதிரி அது. ஆனா அந்த பூட்ட இரும்பால செஞ்சதில்ல. அது SHA 256 அப்புறம் AS மாதிரியான உடைக்கவே முடியாத உலகத்தோட மிக கடினமான கணித குறியீடுகளால உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த பிட்காயின் நெட்வொர்க்ல யாரு பேர்ல அக்கவுண்ட் இருக்குன்னு செக் பண்ண மாட்டாங்களா? பிட்காயின் நெட்வொர்க் அப்படி வேலை செய்யாது. யாருடைய கையில அந்த பிரைவேட் கீ, அதாவது பாஸ்வேர்டு இருக்கோ, அவங்க தான் அந்த சொத்தோட சட்டபூர்வமான உரிமையாளர். உங்க பேர் அந்த வாலெட்ல இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஓஹோ, அதாவது இந்த கேவைசி கட்டுப்பாடுகள் இல்லாத நான் கேவைசி வாலெட், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. சாவி யார்கிட்ட இருக்கோ புதையல் அவங்களுக்கு தான். ஆனா அந்த சாவியை கண்டுபிடிக்கிறது விண்வெளியில ஒரு குறிப்பிட்ட மணல் துகளை தேடுறதுக்கு சமம். ஒரு நிமிஷம், அப்போ கம்ப்யூட்டரை வச்சு எல்லா பாஸ்வேர்டுகளையும் ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பார்க்க முடியாதா? அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்களே, அதாவது ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லா காம்பினேஷனையும் சாஃப்ட்வேர் மூலமாவே ட்ரை பண்ணா என்ன? நீங்க சாதாரண கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா பாஸ்வேர்டையும் ட்ரை பண்ணி பார்க்க பல மில்லியன் வருஷங்கள் ஆகும். பல மில்லியன் வருஷங்களா? ஆமா. ஒருவேளை நீங்க அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கும் போது இந்த சூரிய மண்டலமே அழிஞ்சு போயிருக்கலாம். இங்கதான் சைபர் தடைவேல் புலனாய்வாளர் கெட்டவன் அவரோட நிபுணத்துவம் உள்ள வருது. கெட்டவன் இந்த ஃபீல்ட்ல ஒரு மாஸ்டர் மைண்ட் சொல்லலாமா? கண்டிப்பா. நம்ம தரவுகள்ல கெட்டவன் அவரோட அப்ரோச் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவரு ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை ஓட விட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்க்கறவர் கிடையாது. அவரு ஒரு முழுமையான சைபர் தடவியல் அப்ரோச்சை ஃபாலோ பண்றாரு. இருங்க, கெட்டவன் அப்படி என்ன வித்தியாசமா செய்யறார்? கணிதம்ங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. பல மில்லியன் வருஷம் ஆகிற ஒரு விஷயத்த அவர் எப்படி சில மாசங்கள்ல சாத்தியப்படுத்துறார்? அங்கதான் டெக்னாலஜியோட உச்சம் இருக்கு. கெட்டவன் வெறும் ஹார்ட்வேர் ஸ்பீட மட்டும் நம்புறதில்ல. அவர் மனித உளவியலையும் செயற்கை நுண்ணறிவையும் ஒன்னா இணைக்கிறார். மனித உளவியலா? பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுல அது எப்படி யூஸ் ஆகும்? அவர் யூஸ் பண்றது ரேண்டமைஸ்ட் ப்ராபபிலிஸ்டிக் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட். அதாவது இன்டர்நெட்ல இதுவரைக்கும் ஹேக் செய்யப்பட்டு லீக்கான பில்லியன் கணக்கான பாஸ்வேர்டுகளை, அந்த மேசிவ் பிரீச்ட் டேட்டாவை அவர் தன்னோட அல்காரிதம்ல இன்புட்டா கொடுக்கறார். ஓ, அப்போ மக்கள் எந்த மாதிரியான பேட்டர்ன்ல பாஸ்வேர்டு உருவாக்குறாங்கன்னு அந்த சிஸ்டம் கத்துக்குமா?
கரெக்ட். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பல பேர் தங்களோட பாஸ்வேர்டோட முதல் எழுத்த மட்டும் கேபிட்டல்ல வைப்பாங்க, கடைசியில பிறந்த வருஷத்தை சேர்ப்பாங்க, இல்லனா கீபோர்ட்ல QWERTYன்னு வரிசையா டைப் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, இது நிறைய பேர் பண்றதுதான். இந்த மனித உளவியல பேஸா வச்சு அதிக வாய்ப்பு இருக்கிற பாஸ்வேர்டுகளை முதல்ல செக் பண்ற இயந்திரத்துக்கு பயிற்சி தரார் கெட்டனர். இதனால 1 பில்லியன் வருஷம் ஆகக்கூடிய தேடல் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிடுது. வாவ், இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஏதோ ரேண்டமா நம்பரை டைப் பண்ணாம மனித மூளை எப்படி யோசிக்கும்னு கணிச்சு அந்த திசையில தேடுறார். சரி, இந்த அல்காரிதம்லாம் ஓகே, ஆனா இதுக்கு ரொம்ப பெரிய கணக்கீட்டு சக்தி தேவையே. ஆமா, மிகப்பெரிய கம்ப்யூட்டேஷனல் பவர் வேணும். அப்போ இன்னைக்கு உலகத்துல உச்சகட்ட டெக்னாலஜியா இருக்கிற கிளவுட் கம்ப்யூட்டிங் அவர் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? நாம எல்லாமே கிளவுட்ல தானே சேவ் பண்றோம். வாஸ்ட் AI மாதிரியான பெரிய கிளவுட் சர்வீஸை வாடகை எடுத்தா ஈஸியா முடிஞ்சிருமே. ரொம்ப நுட்பமான கேள்வி இது. கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப வசதியானது தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த வாலெட் கிராக்கிங் வேலைக்கு அது சுத்தமா செட் ஆகாது. கெட்டவன் ஏன் வாஸ்ட் AI மாதிரியான சர்வீஸை நிராகரிக்கிறாங்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. என்ன காரணங்கள் அது? முதல் காரணம் ரொம்ப வெளிப்படையானது, டேட்டா பிரைவசி. நீங்க கிளவுட் சர்வர்ல பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாலெட்டோட ஹேஷ் டேட்டாவை போடும்போது அந்த சர்வரை மெயின்டைன் பண்றவங்களோ இல்ல ஹேக்கர்களோ அதை ஈஸியா திருட வாய்ப்பு இருக்கு. ஆமா, நாம கஷ்டப்பட்டு பூட்டை உடைப்போம், ஆனா உள்ள இருக்கிறத வேற யாரோ தூக்கிட்டு போயிடுவாங்க. கரெக்ட். இரண்டாவது காரணம் டெக்னிக்கல் ஆனது, லேட்டன்சி, அதாவது காலதாமதம். இதை நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு பெரிய கார் ஃபேக்டரியை கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க ஒரு செகண்டுக்கு 1000 கார் உற்பத்தி ஆகுது. ஓகே. ஆனா அந்த காரை வெளியே அனுப்புற கேட் கீப்பர் அந்த ஊர்லயே இல்ல, அவர் வேற ஒரு நாட்டுல இருக்கார். அவர் ஒவ்வொரு காரையும் செக் பண்ணி வெளியே அனுப்ப சில நொடிகள் தாமதமானா என்ன ஆகும்? மொத்த ஃபேக்டரியும் ஸ்தம்பிச்சு போயிடுமே, கார்கள்லாம் உள்ளேயே தேங்கிடும். அதேதான் இங்கேயும் நடக்கும். பாஸ்வேர்டை உடைக்கும்போது கிராஃபிக்ஸ் கார்டுகள் ஒரு செகண்டுக்கு கோடிக்கணக்கான பாஸ்வேர்டுகளை உருவாக்கி செக் பண்ணும். இத கிளவுட்ல பண்ணும்போது ஒவ்வொரு முறை இன்டர்நெட் வழியா டேட்டா போயிட்டு வரதுக்கும் ஆகிற அந்த சின்ன தாமதம் கூட அதிவேக கார்டுகளை சும்மா உட்கார வச்சிடும். ஓ, அந்த பிங் டிலே ஸ்பீட மொத்தமா குறைச்சிடும்னு சொல்றீங்க? ஆமா, அந்த ஸ்பீட் லாஸை தவிர்க்க தான் நேரடி வன்பொருள் சிப்செட் ஒருங்கிணைப்பு, அதாவது பிசிக்கல் சிப்செட் இன்டகிரேஷன் கட்டாயம்னு கெட்டவன் சொல்றார். வாலெட் ஃபைலும் அதை உடைக்கிற சிப்செட்டும் ஒரே மெஷின்ல நேரடியாக கனெக்ட் ஆயிருக்கணும். அதனால தான் அவர் தனியா பிசிக்கல் மெஷின்களை செட் பண்றாரா? எக்ஸாக்ட்லி. கஸ்டமைஸ் செய்யப்பட்ட சிப்செட்கள் மூலமா கிளவுட்ல கிடைக்கிறத விட 10 மடங்கு வேகத்தை கெட்டவனால சாத்தியப்படுத்த முடியுது. இது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது கிளவுடுங்கிறது ஒரு வாடகை கார் மாதிரி பொறுமையா கூட்டிட்டு போகும், ஆனா கெட்டவன் உருவாக்குறது ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாதிரி. சரி, இந்த பிரம்மாண்டமான மெஷின்களை செட் பண்ண எவ்வளவு முதலீடு தேவைப்படும்? நம்ம தரவுகளின்படி பாத்தீங்கன்னா கெட்டவனோட இந்த உள்கட்டமைப்புக்கான ஆரம்ப முதலீடு சுமார் 1 கோடி ரூபாய் ஆகும். ஒரு நிமிஷம், நான் இங்க ஒரு சின்ன குறுக்கீடு செய்றேன். 1 கோடி ரூபாய்ங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதை பெட்டியை விட்டு வெளியே எடுத்தாலும் பாதி ரேட் குறைஞ்சிடுமே. டெப்ரிசியேஷன் சொல்றீங்க? ஆமா, ஒரு முதலீட்டாளர் 1 கோடி ரூபாய் போட்டு இதை செட் பண்ணி ஒருவேளை அந்த வாலெட் ஓபன் ஆகலனா மொத்த பணமும் வீணு தானே. இது லாட்டரி சீட் வாங்குற மாதிரி ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆனா இது ஏதோ கேமிங் கம்ப்யூட்டர் வாங்குற மாதிரி கிடையாது. இந்த 1 கோடி ரூபாய் முதலீடுங்கிறது வாலெட்டை திறக்கிற மொத்த செலவும் கிடையாது. அப்போ இந்த 1 கோடி ரூபாய் எதுக்கு? இத செட் பண்றதோட மெயின் நோக்கமே வாலெட்டை திறக்கிறதுக்கான சரியான டைம் என்ன, அடுத்த எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணிக்கிறதுக்கு தான். இத ஒரு ரேடார் மாதிரி நினைச்சுக்கோங்க. இருட்டுல எவ்வளவு தூரம் போகணும்னு காட்டுற ரேடார். கரெக்ட். சரி, அது ரேடாராமே இருக்கட்டும். ஆனா முதலீட்டாளருக்கு நஷ்டம் வராதுன்னு என்ன கேரண்டி? இங்கதான் கெட்டவன் அவரோட பிளானிங் பெரியுது. இதுல யூஸ் பண்ற NVIDIA RTX 5090 மாதிரியான கிராஃபிக்ஸ் கார்டுகளுக்கு உலக மார்க்கெட்ல எப்பவுமே பயங்கர டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு AI, கிரிப்டோ மைனிங்னு எல்லா ஃபீல்ட்லயும் இதுக்கு பெரிய தேவை இருக்கு. ஓ, அப்போ இதை ஈஸியா வித்துடலான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஒருவேளை நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வர நினைச்சாலும் இல்ல ரேடார் வேலை முடிஞ்சிடுச்சுனாலும் இத மறு விற்பனை செஞ்சு உங்க அசலை எந்த நஷ்டமும் இல்லாம திரும்ப எடுத்துடலாம். சில நேரம் வாங்கின விலைய விட அதிகமா கூட விக்கலாம். அப்போ நிதி ரீதியா இது பாதுகாப்பான முதலீடு தான். ஆனா டேட்டா செக்யூரிட்டி எப்படி? என் கண் முன்னாடி ஓடுற மிஷின் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு இன்டர்நெட் வழியா வேற யாருக்காவது அனுப்பிட்டா நான் என்ன பண்றது? இதுக்கும் கெட்டவங்கிட்ட ஒரு சிறப்பான தீர்வு இருக்கு.
அதுதான் ஏர் கேப்டு உள்கட்டமைப்பு. ஏர் கேப்டு சிஸ்டம்னா? அதாவது அந்த மிஷினுக்கு எந்த விதமான வைஃபை, ப்ளூடூத், லேன் கனெக்ஷனும் இருக்காது. உலகளாவிய இன்டர்நெட்ல இருந்து மொத்தமா துண்டிக்கப்பட்ட ஒரு தனி தீவு மாதிரி அது செயல்படும். ஓ, அப்போ இன்டர்நெட் வழியா டேட்டா வெளிய போக வாய்ப்பே இல்ல. சுத்தமா இல்ல. முதலீட்டாளரோட கண் முன்னாடியே அவர் விரும்புற இடத்துல தான் இந்த மிஷின் ஓடும். பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சா அது அந்த ஸ்கிரீன்ல மட்டும்தான் தெரியும். அவரோட அனுமதி இல்லாம ஒரு சின்ன டேட்டா கூட வெளியே போகாது. செக்யூரிட்டி பக்காவா இருக்கு. ஆனா என் மனசுல இன்னும் ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்னதான் மனித உளவியலை யூஸ் பண்ணாலும் 10x ஸ்பீடு இருந்தாலும் ஃபைனலா இது ஒரு ப்ராபபிலிட்டி தானே, அதிர்ஷ்டத்தை நம்பின விஷயம் தானே. இத அதிர்ஷ்டம்னு சொல்றது அறிவியலை அவமதிக்கிற மாதிரி. நாம முன்னாடி பேசின அந்த ரேண்டமைஸ்ட் ப்ராபபிலிஸ்டிக் சர்ச் ஸ்கிரிப்டை யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர் பவர் கம்மியா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி வருஷக்கணக்காகும். அப்போ அது அதிர்ஷ்டம்தான். ஆனா இங்க பவர் அதிகமா இருக்கே. எக்ஸாக்ட்லி. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹார்ட்வேரோட சக்தியும் கெட்டவனோட ஸ்கிரிப்டும் இணையும் போது கால நேரம் சுருங்கிடுது. அங்க அதிர்ஷ்டம்ங்கிறது நிச்சயமான ஒரு கணித வெற்றியா மாறிடுது. கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி, இதெல்லாம் தியரியா ஓகே. ஆனா நிஜத்துல இது பாசிபிளா? யாராவது இப்படி கோடிக்கணக்குல மீட்டிருக்காங்களான்னு நேயர்கள் யோசிப்பாங்க. நிஜ உலக சான்றுகள் நிறைய இருக்கு. பல வருஷமா தூங்கிட்டு இருந்த சட்டோஷி காலத்து வாலெட்கள் சமீபத்துல ஓபன் ஆனத நம்ம தரவுகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. உதாரணத்துக்கு 11 வருஷமா உறங்கி கிடந்த ஒரு வாலெட் ஓபன் ஆகி பல மில்லியன் டாலர்கள் பரிமாற்றம் நடந்துச்சு. 11 வருஷம் கழிச்சா? ஆமா. அதே மாதிரி 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழைய மைனரோட வாலெட்ல இருந்து 4000 பிட்காயின்கள் வெளியெடுக்கப்பட்டிருக்கு. அதோட இன்னைக்கு மதிப்பு சுமார் 442 மில்லியன் டாலர்கள். 442 மில்லியன் டாலர்கள். நம்ம ஊர் காசுல பல்லாயிரம் கோடிகள். இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு காம்பினேஷன் பூட்டை நம்ம கையால சுத்தினா பல வருஷம் ஆகும். ஆனா கெட்டவனோட மிஷின் செகண்டுக்கு லட்சக்கணக்கான முறை சுத்துது. கரெக்ட். அது சோர்வடையறதே இல்ல. எந்த செகண்ட்ல அந்த கிளிக் சத்தம் கேக்குதோ அதுதான் உச்சகட்ட தருணம். அந்த கிளிக் சத்தம் கேட்டதும் ஸ்கிரீன்ல பல பில்லியன் டாலருக்கான சாவி வந்துரும். சரி, இப்போ ஒரு சிக்கலான இடத்துக்கு வருவோம். பூட்டு ஓபன் ஆயிடுச்சு, பிட்காயின் இருக்கு. அதை எப்படி கையில் பணமா மாத்துறது? நான் அப்படியே பேங்க்குக்கு போய் இதை காசா கொடுங்கன்னு கேட்டா அடுத்த நிமிஷமே இன்கம் டாக்ஸ் வந்துருவாங்களே. எந்த பின்னணியும் தெரியாத நான் கேவைசி வாலெட்ல இருந்து காசு எடுத்தா அது மணி லாண்டரிங் மாதிரி ஆயிடாதா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட தொட்டிருக்கீங்க. இதுதான் ஆன் டேபிள் டீல் அப்படின்னு சொல்றாங்க. வாலெட் ஓபன் ஆனதும் கெட்டவனும் முதலீட்டாளரும் ஒரே மேஜையில உட்கார்ந்து எடுக்கிற இறுதி முதுவது. மிஷின் ஏர் கேப்ல இருக்கிறதால வாலெட் ஓபன் ஆன விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆமா, நெட்வொர்க் டிராக்கிங்கும் இருக்காது. இப்போ பிட்காயின் நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் கீ யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஓனர். யார் பேர்ல அக்கௌண்ட் இருக்குன்னு பிளாக் செயின்ல கேள்வியே இல்ல. சரி, உரிமை என் கைக்கு வந்துருச்சு. ஆனா இதை எப்படி ஒயிட் வாஷ் செஞ்சு சட்டப்பூர்வமா பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கொண்டு வர்றது? இங்கதான் கெட்டவனோட நெட்வொர்க் கை கொடுக்குது. இதுக்கு சில வழிகள் இருக்கு. முதல் வழி, சர்வதேச மார்க்கெட்ல அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள், அதாவது ஓடிசி டெஸ்க்குகள் இருக்காங்க. அவங்க ஒரு 5% டிஸ்கவுண்ட்ல இந்த பிட்காயின்களை உடனே வாங்கிட்டு பணமா மாத்தி கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம், 5% டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறது ஏதோ கிரே மார்க்கெட் டீல் மாதிரி தெரியுதே. இது சேஃப் தானா? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா இந்த முகவர்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல அப்ரூவ் ஆனவங்க. ரொம்ப பெரிய டிரான்சாக்ஷனை மார்க்கெட் ரேட்ல எந்த பாதிப்பும் இல்லாம உடனே பணமா மாத்துறதுக்காக இந்த 5% அவங்க சார்ஜ் பண்றாங்க. இது கிரிப்டோல ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். 100 கோடி ரூபாயில 5 கோடிங்கிறது லாபத்தை கம்பேர் பண்ணும்போது சின்ன அமௌண்ட் தான். வேற என்ன வழி இருக்கு? ரெண்டாவது, P2P பரிமாற்றங்கள் மூலமா ஸ்டேபிள் காயின்ஸை மாத்திக்கலாம். மூணாவது, ரொம்ப வெளிப்படையான வழி என்னன்னா, முதலீட்டாளரோட சொந்த KYC வாலெட்க்கு பிட்காயினை மாத்தி அங்கிருந்து வரி கட்டி அரசாங்க ரூல்ஸ் படி நேரா பேங்க் அக்கவுண்ட்டுக்கே கொண்டு போகலாம். அப்போ எந்த வழி பாதுகாப்பானதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆமா. இந்த உரையாடல் முழுக்க நம்ம கெட்டவன் பேரை சொல்றதுக்கு காரணமே அவரோட டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் அந்த வெளிப்படைத்தன்மையும் தான். எந்த இடத்துலயும் அவர் இன்வெஸ்டரை இருட்டுல வைக்கிறதில்ல. நிஜமாவே இது ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ பணம் இரட்டிப்பாகிற மேஜிக்கோ இல்ல லாட்டரியோ கிடையாது. இது தூய அறிவியல், மனித உளவியல், அப்புறம் கெட்டவனோட வியூகமும் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான பயணம். கண்டிப்பா. ஒரு காலத்துல குப்பையில வீசின கோப்புகளுக்குள்ள பல நாடுகளோட மொத்த ஜிடிபியை விட அதிகமான சொத்துகள் தூங்கிட்டு இருக்கு. அதை எழுப்ப தேவையான டெக்னாலஜியும் கெட்டவ மாதிரியான நிபுணர்களும் இப்ப வந்துட்டாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஆழமான தேடலா இது அமைஞ்சுது. நாம இப்ப முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இது ரொம்ப பயமுறுத்துற ஒரு சிந்தனையே நமக்குள்ள விதைக்குது. என்ன சொல்றீங்க?
இன்னைக்கு நாம உடைக்கவே முடியாதுன்னு நினைக்கிற பழைய பாஸ்வேர்டுகளை இந்த வன்பொருள்களும் அல்காரிதம்களும் நொடியில உடைக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா. எதிர்காலத்துல குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரி டெக்னாலஜி வரும்போது நாம ரொம்ப சேஃப்னு நம்புற நம்ம பேங்க் அக்கவுண்ட், இமெயில், டிஜிட்டல் லாக்கர்லாம் என்ன ஆகும்? அது ரொம்ப பெரிய கேள்விக்குறிதான். டெக்னாலஜி வளர்ச்சிங்கிறது புதையலை மீட்கிற சாவியா இல்ல நம்ம பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தலாம்? அந்த பழைய லேப்டாப்ல இருக்கிற பிளாஸ்டிக் பெட்டிக்குள்ள வெறும் பிட்காயின் மட்டும் இல்ல, அது நம்ம எதிர்கால டெக்னாலஜியோட கண்ணாடியும் கூட. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.